வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால வெளியான ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். தமிழ்ல இதை டப்பிங் பண்ணி இப்ப ரீசெண்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்பா வாழும் வீடுன்ற மாதிரி தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். பிருத்திவிராஜ் கெரியரோட ஸ்டார்டிங்ல நடிச்ச படம் தான் இந்த படம். 2006 தான் மலையாளத்துல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. 2006 ரிலீஸ் ஆயிருந்த படமா இருந்தாலும் ரொம்பவே நல்லா இருந்தது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லா பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஹைகோர்ட்ல ஒரு தீர்ப்பு வரதை காட்டுறாங்க. என்ன தீர்ப்பு வருது அப்படின்றத தெளிவா நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்ப வீட்டுல நிறைய பேர் விஷம் குடிச்சிடுறாங்க போல. அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. சீரியஸான கண்டிஷன்ல அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஏதோ ஒரு கேஸ பத்தி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு கிளியரா தெரியல. அப்படியே கட் பண்ணி ஹரிகிருஷ்ணன் ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் செய்யாத குற்றத்துக்காக விசாரணைக்காக ஜெயில இருந்திருப்பாரு. இவர் ஜெயில இருந்த டைம் அம்மா இறந்து போயிருப்பாங்க. இப்ப வெளியே வந்து அவங்களுக்கான இறுதி சடங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பயங்கர சோகமா தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து மீடியாட்கள் இருக்காங்கல்ல, ஹரிகிருஷ்ணன் கிட்ட பேட்டி எடுக்கிறதுக்காக மொத்தமா வந்து நிக்கிறாங்க. அவங்கள பார்க்கும்போது இவருக்கு ரொம்ப கோவம் வருது. ஏன்னா இவர் ஜெயிலுக்கு போன டைம்ல இவரை பத்தி தப்பு தப்பா எழுதியிருப்பாங்க. அதை தாங்க முடியாம தான் அம்மா இறந்து போயிருப்பாங்க. எதுக்காக இந்த இடத்துக்கும் வந்தீங்க? இங்க இருந்து முதல்ல போங்க. நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல. ஆனா உங்க வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருந்தீங்க. என்ன மட்டுமா பேசுனீங்க? அந்த குடும்பத்தையும் நீங்க டார்ச்சர் பண்ணீங்க. இப்ப எல்லாருமே விஷத்தை குடிச்சு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுன்ற மாதிரிலாம் திட்டுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. அப்பா பொண்ணுங்க தான் விஷத்தை குடிச்சிருக்காங்க போல. இப்ப அப்பா கிட்ட கேமரா அப்படியே க்ளோஸா வருது. இங்கதான் நமக்கு ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த அப்பாவோட பேரு சாம்வேல் அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் இந்துவா இருந்து கிறிஸ்டினா மாறி இருப்பாரு. ஒய்ஃபை கல்யாணம் பண்றதுக்காக தான் கிறிஸ்டினா மாறி இருப்பாரு. அதே மாதிரி இவரை பொறுத்த வரைக்கும் 3 பொண்ணுங்க இருக்காங்க. முத பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. நடு பொண்ணுக்கு வரன் பார்த்துட்டு இருக்காரு. 3வது பொண்ணு ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருக்காங்க. இவர் மத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது இவரோட ஃப்ரெண்ட் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் பேரு சேகர் அப்படின்றது. இவர் தான் இவருக்கு ரொம்ப க்ளோஸ் மாதிரி. இப்ப சேகர் கிட்ட என்ன கேட்கிறாருன்னா, சின்ன பொண்ணை டாக்டருக்கு படிக்க வைக்கலான்னு இருக்கேன். அதுக்காக கோச்சிங் சென்டருக்கு அனுப்பலான் இருக்கேன். ஏதாவது நல்ல கோச்சிங் சென்டர் இருந்தா சொல்லுன்னு சொல்றாரு. இப்ப சாம்வேல் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. அந்த டைம் புரோக்கர் ஒரு ஃபேமிலியை கூட்டு வந்திருக்காரு. அதாவது நடு பொண்ணுக்கு வரன் பார்த்துட்டு இருக்காருன்னு சொன்ன பாத்தீங்களா, அதுக்காக தான் புரோக்கர் ஒரு ஃபேமிலியை கூட்டு வந்திருக்காரு. அந்த ஃபேமிலியில மாப்பிளையுமே வந்திருக்காரு. இவருக்கு மாப்பிளைய பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருது. சரி பேசி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பேசி பார்க்கறாரு. அவங்க எதிர்பார்க்கிற எல்லா விஷயத்தையும் இவரால பண்ண முடியும். இவரோட நடு பொண்ணு பேரு ஷெர்லி அப்படின்றது. அவங்களுக்குமே மாப்பிளைய பிடிச்சிருக்குன்றதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. அதனால இந்த இடத்துல கல்யாண விஷயமா நிறைய விஷயத்தை இவங்க பேசுறாங்க. ஓரளவுக்கு எல்லாமே நல்லபடியா முடியுது. இப்ப மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்களா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த இதுக்காக அக்காவும் வந்திருக்காங்க. அதாவது ஷெர்லியோட அக்கா பேரு தெரேசா அப்படின்றது. அவங்களுக்கு ஒரு பொண்ணுமே இருக்கா. தெரேசா வீட்டுக்கு வந்ததுக்கான காரணத்தை பத்தி ஷெர்லியும் அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா தெரேசா ஒருத்தரை கல்யாணம் பண்ணிருக்காங்கல்ல, அவர் எப்ப பாரு குடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் டிபார்ட்மெண்ட்ல டிரைவரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஜீப் வச்சிருப்பாங்கல்ல, அதுல இருக்க பேட்டரியை திருடி வித்திருக்காரு போல. அதனால அவருக்கு பனிஷ்மெண்ட் எல்லாம் தந்திருக்காங்க. அதனால தான் அக்கா இங்க வந்திருக்கா. ஆனா அதை பத்தி கேட்காதீங்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவர் நார்மலா பொண்ணுகிட்ட பேசுற மாதிரி வந்துடுறாரு. என்னமா திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கன்னு கேக்குறாரு. ஒன்னும் இல்லப்பா, அவர் வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்காரு. அதனாலதான் இங்க வரலாம்னு நினைச்சேன்ற மாதிரி சொல்றாங்க. ஹஸ்பண்ட் பண்ணதை பத்தி அப்பா கிட்ட சொல்ல மாட்டாங்க. இப்ப அப்பாவும் 3வது பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஸ்கூல் முடிச்சுட்டு நிறைய பொண்ணுங்களா நடந்து போயிட்டு இருக்காங்க. என்ன என்னோட பொண்ணு வரலையான்ற மாதிரி கேக்குறாரு. நாங்க பாக்கல, அவ வந்துருவான்ற மாதிரி அந்த பொண்ணுங்களும் கிளம்பி போறாங்க. ஆனா பொண்ணு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. நான் போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன்ற மாதிரி இவருமே ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணோட பேரு லிசா அப்படின்றது. ஸ்கூல் கொஞ்சம் தள்ளி இருக்கும். பஸ்ல தான் போயிட்டு வருவாங்க. இப்ப இவருமே பஸ்ஸோட கண்டக்டர் கிட்ட விசாரிக்கிறாரு. நான் இன்னைக்கு பார்த்த மாதிரியே தெரியலையே அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. அப்ப பொண்ணு எங்க போயிருப்பான்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. சரி ஸ்கூலுக்கே போய் விசாரிக்கலான்ற மாதிரி ஸ்கூல்ல விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாரு. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது. லிசா மார்க் கொஞ்சம் கம்மியா வாங்கியிருப்பாங்க. பேரண்ட்ஸை கூட்டு வந்தாதான் கிளாஸ்க்கு வர முடியும்ன்ற மாதிரி மதியானமே அனுப்பி விட்டுருப்பாங்க. மதியானம் ஸ்கூலை விட்டு வந்தவ எதுக்காக வீட்டுக்கு வரலன்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இவரோட அக்கா இன்னும் இந்துவா தான் இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. இப்ப கூட பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவருமே அக்கா கிட்ட பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஏன்னா இவரோட பொண்ணு சில சமயம் அக்காவோட வீட்டுக்கும் வருவா போல. அதை பத்தி கேட்கறதுக்காக தான் வந்திருக்காரு. அவெல்லாம் வரலன்ற மாதிரி அக்கா சொல்றாங்க. அதே மாதிரி அக்கா ஒரு விஷயத்துக்காக இவர்கிட்ட கோவப்படுறாங்க. ஆக்சுவலா அக்காவோட பையனுக்காக ஷெர்லியை கேட்டிருப்பாங்க. ஷெர்லியை தரமாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. அதனால தான் அக்கா வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. இப்ப எதுக்குமா அதெல்லாம் பேசிட்டு இருக்க? நான் மாமா கூட போயிட்டு வரேன்ற மாதிரி அந்த பையனும் கிளம்புறாரு. இந்த ஊர்ல ஒருத்தர் நிறைய பஸ் எல்லாம் சொந்தமா வச்சிருக்காரு. அவரோட வீட்டுல வந்து விசாரிக்கிறாங்க. இங்க வந்து எதுக்காக விசாரிச்சுட்டு இருக்கீங்கன்ற மாதிரி அவர் கேக்குறாரு. சேகர் இருக்கார்ல, ஒரு காரணம் இருக்கு, நீங்க தள்ளி வாங்க பேசலான்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி கூட்டு போய் பேசுறாரு.
ஆக்சுவலா அந்த பொண்ணோட திங்ஸ் எல்லாம் செக் பண்ணிருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு உங்க பையன் பாஸ்கர் நிறைய லவ் லெட்டர்லாம் எழுதியிருக்க மாதிரி இருக்கு, அதனால தான் ரெண்டு பேருமே லவ் பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்கு, உங்க பையன் எங்கேயாவது கூட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு இங்க வந்தோன்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு இதை பத்திலாம் தெரியவே தெரியாது, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் டிஎஸ்பியா இருக்காரு, நான் அவர்கிட்ட பேசி பாக்குறேன்ற மாதிரி வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. சொந்தக்காரர்ல ஒருத்தர் டிஎஸ்பியா இருக்காருல, அவர்கிட்ட விஷயத்த சொல்றாரு. கவலைப்படாதீங்க, நான் என்ன ஏதுன்னு பாக்குறேன்ற மாதிரி அவரும் சொல்றாரு. இப்ப இந்த பஸ் முதலாளி இருக்காருல, இவங்க கிட்ட பேசுறதுக்காக வராரு. சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாங்க, நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்கன்ற மாதிரிலாம் இவங்களை அனுப்பி வைக்கிறாரு. இப்பதான் ஹரிகிருஷ்ணனா காட்டுறாங்க. இவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப்புக்காக தான் வந்திருக்காரு. இவங்க எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டே வந்து ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவரை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு போல. அதை பத்திலாம் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட இவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது, மச்சான் ஒரு பிரச்சனை, நம்ம ஃப்ரெண்டை போட்டு அடிக்கிறாங்க வாங்கன்ற மாதிரி பசங்க கூப்பிடுறாங்க. இவருமே என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வராரு. இவரோட ஃப்ரெண்டை போட்டு மணியப்பன் ஒருத்தன் அடிச்சிட்டு இருக்கான், எதுக்காக அடிக்கிறீங்கன்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. அப்ப ஃப்ரெண்டுமே விஷயத்த சொல்றாரு. அந்த மணியப்பன் ஒரு பொண்ணை வற்புறுத்தி கூட்டு வந்ததை இந்த ஃப்ரெண்டு பார்த்து தட்டி கேட்டிருப்பாரு, அதுக்காக தான் அவன் அடிச்சிருப்பான். இப்ப ஹீரோ முன்னாடியே அடிக்கிறதுக்காக வரான். கோவப்பட்ட ஹீரோ இருக்காருல, அவனை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. அவனோட ஆளுங்களை போட்டும் பயங்கரமா இந்த இடத்துல அடிச்சிட்டு இருக்காரு. அப்படி அடிச்சிட்டு இருக்கும் போது மணியன் இருக்காரு பாத்தீங்களா, அவர் ரூம் கதவை திறந்து பொத்துன்னு போய் விழுறாரு. அந்த ரூம்குள்ள ஒரு பொண்ணு இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்காருல, சாரி கேட்டுக்கிட்டே அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. அந்த ரூம்குள்ள இருக்க பொண்ணை நமக்கு காட்டல. இப்ப மணியன் சட்டுன்னு கதவை சாத்திடுறாரு. அந்த பொண்ணை பார்த்து ஒரு மாதிரி முறைக்கிறாரு. இப்ப பாஸ்கரோட அப்பாவை நமக்கு காட்டுறாங்க. அவர் வீட்டுல பேசுறதுக்காக வந்திருக்காரு. இன்னும் டிஎஸ்பி கிட்ட இருந்து எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. நாங்க தேடி பார்க்கும் போது அந்த பொண்ணோட பேக் மட்டும் கிடைச்சிருக்கு. சோ ரெண்டு பேருமே எங்கேயோ போய் ஒன்னா இருக்காங்க போல, நம்ம கோவம் குறையட்டும் வெயிட் பண்றாங்க போல. நம்மளும் ஜாதி மதத்தெல்லாம் பார்க்க வேணாம், கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ற மாதிரிலாம் சொல்றாரு. சாமுவேலோட ரெண்டு பொண்ணுங்க நல்லா படிக்க மாட்டாங்க. சின்ன பொண்ணு நல்லா படிப்பா, அவளை பெரிய ஆளா மாத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு. அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டாலேன்ற மாதிரி ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அவர் இருக்காருல, இந்தாங்க பேக்ன்ற மாதிரி தந்துட்டு போறாரு. அந்த லிசாவை குழந்தையா கையில வாங்கினார்ல, அதெல்லாம் இவரோட மைண்ட்ல ஓடுது. இப்ப ஃபீல் பண்ணி சாமுவேலும் அழுதுட்டு இருக்காரு. அப்ப கஷ்டப்படுறத நினைச்சு இந்த பொண்ணுமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இவ கம்ப்யூட்டர் கிளாஸ் எல்லாம் போறா போல. இப்ப கிளாஸ் முடிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்கா. அப்ப மாப்பிள்ள அந்த இடத்துல நின்னுட்டு இருக்காரு. வாங்க நானே டிராப் பண்ணிடுறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி போறது தப்புன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இல்ல நானே போய் பண்ற மாதிரி இவங்க பாட்டுக்கு இங்க இருந்து நடக்கிறாங்க. சாமுவேல் வேலையில இருக்கும் போது எல்லாருமே போராட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. சாமுவேல் அதெல்லாம் கண்டுக்காம உட்காந்துட்டு இருக்காரு. திடீர்னு பயங்கரமா வாந்தி வருது. வாந்தி எடுத்துட்டு இருக்கிறத சேகர் கவனிச்சிடுறாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்கிறாரு. பொண்ணு காணாம போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால இவர் சாப்பிடாம இருக்காரு. சரியா சாப்பிடாம இருந்தா என்ன அர்த்தம்ன்ற மாதிரி சேகர் கோவப்படுறாரு. இப்ப சேகர் கையோட இவர் வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. சீக்கிரமா சமையல் பண்ணுமா, இருந்து சாப்பிட்டு தான் போவேன்னு சொல்லிட்டாரு. இவங்களை சாப்பிட வைக்கிறதுக்காக அப்படி சொல்லிட்டாரு. இந்த சமயம் தெரேசாவோட ஹஸ்பண்ட் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்போதைக்கு இவருக்கு சஸ்பென்ஷன் தான் தந்திருக்காங்க போல. நான் என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேன், அவன் பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்றான், எனக்கு போய் இப்படி பனிஷ்மெண்ட் தந்துட்டாங்கன்னு புலம்பிட்டு இருக்காரு. இந்த விஷயத்துக்காக எதுக்காக குழந்தைய கூட்டிட்டு வந்துட்ட, நம்ம வீட்டுக்கே வான்னு கூப்பிடுறாரு. ஆனா ஹஸ்பண்ட் எப்ப பாரு குடிச்சிட்டு இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்கல, இவங்க வரமாட்டேன்னு சொல்றாங்க. அப்பா சாப்பிட வராம இருக்காருல, அதனால ஷெர்லி பேசுறதுக்காக வந்திருக்காங்க. சாப்பிட வாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு கஷ்டமா இருக்குமா, வேணான்ற மாதிரி அப்பா சொல்றாரு. அப்பா அதை பத்தி பேசாதீங்க, நாங்க மாமா கிட்ட கூட இந்த விஷயத்தை பத்தி சொல்லல, மாமா கிட்ட வேற மாதிரி சொல்லிதான் சமாளிச்சிருக்கோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதுவும் சரிதான்ற மாதிரி அப்பா ஏத்துக்கிறாரு. நீ போமா, நான் சாப்பிடறதுக்கு வரேன்னு சொல்றாரு. இப்ப ஷெர்லியும் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவரும் சோகமா உட்காந்துட்டு இருக்காரு. அப்பதான் இறந்து போன ஒய்ஃப் இருக்காங்கல்ல, கற்பனையில இவரோட கண்ணுக்கு தெரியுறாங்க. ஆறுதல் சொல்றாங்க. இங்கதான் பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாரு. இவர் ஒரு காலேஜ்ல படிச்சார்ல, அந்த காலேஜ்ல தான் இவரோட ஒய்ஃபும் படிச்சிருப்பாங்க. அவங்க பேரு லில்லி அப்படின்றது. அவங்கள பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரோட வீட்லயும் எதிர்ப்புலாம் தெரிவிச்சிருப்பாங்க. அதனால இவங்க கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாதிரி வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க பிறந்திருப்பாங்க. அந்த பொண்ணை நல்லபடியா வளர்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் மூணாவதா ஒரு பொண்ணு பிறக்கிறா. அந்த பொண்ணு பிறந்து கொஞ்ச நாள்ல இவங்க உடம்பு முடியாம போகுது. ரொம்ப சீரியஸான கண்டிஷனுக்கு வந்து இறந்து போயிடுறாங்க. அதாவது மூணாவது குழந்தை கை குழந்தையா இருக்கும் போதே அவங்க இறந்து போயிடுறாங்க. இதை பாக்குற இவர் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இதுக்கப்புறம் மூணு பொண்ணுங்களையும் நம்ம தான் பாத்துக்கணும்னு யோசிக்கிறாரு. இவர் பொண்ணுங்களை பாத்துக்கிட்டதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. இவர் ஆபீஸ்ல உட்காந்துட்டு இருக்காரு. சார் உங்களை பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்கன்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. இவர் பாக்குறதுக்காக வெளியே வராரு. அந்த இடத்துல பார்த்தா பாஸ்கர் தான் நின்னுட்டு இருக்கான். இவருமே என்னோட பொண்ணு எங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. பாஸ்கர் சட்டுன்னு இவரை போட்டு அடிக்கவே ஆரம்பிச்சிடுறான். யோ, உன் பொண்ணு எங்கேயாவது போனா நான் தான் கூப்பிட்டு போயிட்டேன்னு அர்த்தமா? உன் பொண்ணுக்கு தெரியாம அப்பப்ப லவ் லெட்டரை பேக்ல வைப்பேன், ஒரு வாட்டி கூட அவ பதில் சொன்னது கிடையாது, அவளுக்கும் எனக்கும் சம்பந்தமே
ஒண்ணுமே கிடையாது, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வெளியூருக்கு போனேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என் அப்பா கிட்ட வந்து என்னென்னமோ பேசியிருக்கல, உன்னை என்ன பண்றேன் பாருன்ற மாதிரி அவரோட ஆளுங்க கூட சேர்ந்து பயங்கரமா அடிச்சிடுறாரு. சேகர் தான் தடுத்து அவரை காப்பாத்தி அங்க இருந்து வீட்டுக்கு கூட்டு வராரு. பொண்ணுங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலான்ற மாதிரி ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸ்டேஷன்ல இருக்க எஸ்ஐ டென்ஷன் ஆயிடுறாரு. ஏன் சார் 1.5 மாசம் கழிச்சு வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களான்னு கேக்குறாரு. சார் 1.5 மாசம் பொண்ணு வந்துருவான்னு வெயிட் பண்ணோம் சார். இந்த மாதிரி பாஸ்கர்னு ஒருத்தன் தான் கூட்டு போனா நினைச்சோம், ஆனா அப்படி இல்லன்னு இப்பதான் தெரிய வந்ததுன்ற மாதிரி சொல்றாங்க. சரி நான் சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரி எஸ்ஐயோ இந்த கேஸை எடுத்துறாரு. அந்த சைடு பாஸ்கரோட அப்பா பாஸ்கரை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா இவன் உண்மையிலே தப்பு பண்ணிருக்கான். இவன் தான் அந்த பொண்ணு ஒரு இடத்துக்கு கூட்டு போயிருக்கான், அதுவும் தப்பான வேலைக்காக கூட்டு போயிருக்கான். இது தெரிஞ்சுதான் அப்பா போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. ஆனா சொந்தக்காரரான டிஎஸ்பி இருக்கார்ல, கவலைப்படாதீங்க, பையனுக்கு எந்த ப்ராப்ளமும் வராம நான் சால்வ் பண்றேன், ஆனா செலவு கொஞ்சம் அதிகமாகும், ஒரு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆகும்ன்ற மாதிரி சொல்றாரு. காசு பிரச்சனை இல்ல, நான் தரேன்ற மாதிரி இந்த அப்பாவும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப போலீஸுங்க இருக்காங்க பாத்தீங்களா, ஹரிகிருஷ்ணனை கூட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. ஏன் எதுக்குன்னு கேக்குறாரு. ஏண்டா பொண்ணு வச்சு தப்பு பண்ணிட்டு ஏன் எதுக்கு நான் கேக்குறேன்ற மாதிரி இழுத்துட்டுலாம் போறாங்க. என் பையன் அப்படி பண்ணிருக்க மாட்டான்ற மாதிரி அம்மாவும் அழுதுட்டு இருக்காங்க. இப்ப எஸ்ஐ இருக்கார்ல, சாம்வேல ஸ்டேஷனுக்கு வர சொல்றாரு. சாம்வேலும் சேகரும் வந்திருக்காங்க. எஸ்ஐ சில ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா அந்த பொண்ணை பாலியல் தொழிலுக்கு தள்ளியிருக்காங்க. அதாவது ஒரு 30-40 பேர் அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற அப்பா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. என்ன சொல்றீங்க, அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாரு. சரி உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு புரியுது, ஆனா இதான் நடந்திருக்கு, நாங்க உங்க பொண்ணை சேவ் பண்ணிட்டோன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. மீடியா ஆட்கள் அந்த பொண்ணோட ஃபேஸை பாத்துறணும்ன்ற மாதிரிலாம் பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது மூடி வச்சிருக்க ஃபேஸ் எல்லாம் ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க சேகருக்கு பயங்கர கோவம் வருது. சேகருமே கத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. உங்க வீட்டுல யாருக்காவது இப்படி நடந்ததுன்னா இப்படிதான் எட்டி எட்டி பாப்பீங்களா, உங்களுக்கு எல்லாம் அசிங்கமாவே இல்லையாடா, ஏன்டா இப்படி இருக்கீங்கன்ற மாதிரி அவங்கள எல்லாம் திட்டிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி ஊர்க்காரங்க எல்லாம் இந்த இடத்துக்கு வந்து கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க. சாம்பேல் பாவம்பா அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள பேசிட்டுலாம் இருக்காங்க. சாம்பேல் என்ன பண்றதுன்னு தெரியாம சோகமா உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப ஹரிகிருஷ்ணனை போட்டு போலீஸுங்களாம் பயங்கரமா அடிக்கிறாங்க. ஆக்சுவலா பாஸ்கர் பண்ணா பாத்தீங்களா, அது ஹரிகிருஷ்ணன் பேர்ல எழுதிடணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்காக தான் இவரை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. டிஎஸ்பி தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயம் பாஸ்கரை ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. சார் இவனும் சஸ்பெக்ட் தான், இவன் இருக்கட்டும்ன்ற மாதிரிலாம் எஸ்ஐ சொல்றாரு. இல்லையா அந்த டைம் இவன் வேற ஒரு இடத்துல இருந்திருக்கான்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கேத்த மாதிரி ஃபேக்கான ஆலிபைலாம் ரெடி பண்ணிருக்காரு. இவர் என்ன இவனை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றாரு, இவர் திட்டமிட்டு இவனை காப்பாத்துறாரு போல அப்படின்ற மாதிரி எஸ்ஐயும் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த பொண்ணு எப்படி அந்த கேங்கு கிட்ட மாட்டினாங்கன்னு சரியா தெரியல. ஆக்சுவலா மணியன் கலான்னு 2 பேர் சேர்ந்த மாதிரி தான் இந்த பொண்ணை நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க. மிரட்டி தான் இந்த பொண்ணை அந்த மாதிரியான விஷயத்துக்கு பயன்படுத்தி இருக்காங்க. அதெல்லாம் என்னன்னு போக போக உங்களுக்கு தெரியும். ஹரிகிருஷ்ணன் தப்பே பண்ணல, ஆனா எல்லா இடத்துக்கும் விசாரணைக்காக இவரை கூட்டு போறாங்க. இதே மாதிரி சந்தேக கேஸ்ல நிறைய பேரை புடிச்சு வச்சிருக்காங்க. எல்லார்கிட்டயும் நீங்க என்னெல்லாம் பண்ணீங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. நடந்த விஷயத்தெல்லாம் டீடைலா சொல்றாங்க. டிஎஸ்பி வேணும்ட்டே இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. இது எல்லாமே அப்பா முன்னாடி நடந்துட்டு இருக்குல்ல, ஏன் சார் இவ்வளவு டீடைலா கேக்குறீங்கன்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. நாங்க அப்படிதான் கேட்போன்ற மாதிரி டிஎஸ்பியும் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இப்ப பொண்ணை கோர்ட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. கோர்ட்ல வாதாடுற நபர் இருக்கார்ல, ஏமா அங்க இருந்து ஒரு வாட்டி கூட தப்பிக்க நினைக்கலையா, ஏமா அங்கேயே இருந்த, ஒருவேளை நிறைய காசு கிடைக்குதுன்னு அந்த விஷயத்துக்கு நீ பழக ஆரம்பிச்சிட்டியான்ற மாதிரி கேக்குறாரு. இதை கேட்டு இந்த பொண்ணு ஃபீல் பண்றாங்க. இந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா, தாமிரபரணியில நடிச்சிருப்பாங்கல்ல அவங்க தான். அதுக்கு 1 வருஷம் முன்னாடி தான் இந்த படம் வந்திருக்கு. இப்ப என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஒரு வயசான பெரியவர் இந்த பொண்ணு கூட ஒன்னா இருந்திருக்காரு. அதை நினைச்சு இந்த பொண்ணு அழுதுட்டு இருக்காங்க. அவர் தூங்கிட்டு இருக்காருல, இந்த கேப்ல தப்பிச்சிடலான்ற மாதிரி யோசிக்கிறா. இப்ப அந்த ரூம் கதவை திறந்துட்டு வெளியே வரா. இன்னொன்று ரூம் இருக்கு. அந்த ரூம்ல பார்த்தா மணியனும் கலாவும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சைலண்டா கிளம்பிடலான்ற மாதிரி கிளம்புறதுக்கு பாக்குறா. அப்படி கிளம்புறதுக்காக பார்க்கும்போது வாசல்ல ஒரு 2 பேர் இருக்காங்க. அவங்க பிடிச்சிடுறாங்க. இப்ப மணியனும் போட்டு பயங்கரமா அடிக்கிறான். இப்போ ஒரு மினிஸ்டரை நமக்கு காட்டுறாங்க. இந்த மினிஸ்டரை பாக்குறதுக்காக தான் சாம்வேல் வந்திருக்காரு. ஆக்சுவலா விசாரணைன்ற பேர்ல மேற்கொண்டு கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்கல்ல. சார் என் பொண்ணுக்கு நீங்க நீதிலாம் வாங்கி தர வேணாம் சார், என் பொண்ணை விட்டுருங்க சார், இந்த விசாரணையை ஸ்டாப் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சரி நான் பார்த்து முடிவெடுக்கிறேன், நீங்க போங்கன்ற மாதிரி இவருமே இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாரு. சம்பந்தப்பட்ட எல்லா போலீஸுங்களையும் வர வச்சிடுறாரு. குறிப்பா அந்த டிஎஸ்பியை வர வச்சிடுறாரு. நீங்க எந்த மாதிரிலாம் விசாரிப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த அப்பா அந்த அளவுக்கு புலம்பிட்டு போறாரு, ஏன் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அதே மாதிரி விசாரணையோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பாஸ்கர்னு ஒரு பையன் இருந்தான், அவன் எப்படி விசாரணை வட்டத்தை விட்டு வெளியே போனான்ற மாதிரி கேட்கிறாரு. எஸ்ஐ இருக்கார்ல, சார் அவன் அதே டைம் வேற ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி ஆலிபை இருக்கு சார், அதனால எங்களால எதுவுமே பண்ண முடியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு.
இதெல்லாம் டிஎஸ்பியோட வேலைன்றது இந்த மினிஸ்டருக்கே நல்லா தெரியுது. ஒருவேளை காந்தி மட்டும் இப்ப சுடப்பட்டிருந்தாருன்னு வச்சுக்கோ, கோட்ஸே வேற ஒரு இடத்துல தான் இருந்தாருன்ற மாதிரி எவிடன்ஸ்லாம் கிரியேட் பண்ணிருப்பாங்க. அப்படிதானன்ற மாதிரி டிஎஸ்பியை பார்த்து கேட்கிறாரு. டிஎஸ்பி தான் அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்றான்னு தெரிஞ்சுதான் இப்படி கேட்கிறாரு. டிஎஸ்பியோட முகமே மாறிடுது. எஸ்ஐ தானே லைட்டா மாட்டி விடுற மாதிரி சொன்னாரு. இதனால டிஎஸ்பி எஸ்ஐ மேலயும் கோவப்படுறாரு. என்னையா மினிஸ்டர் கிட்ட என்ன போட்டு விட பாக்குறியா? ஆமாயா, அந்த பாஸ்கர் எனக்கு வேண்டியவன். நான் வேணும்ட்டே தான் அவனை இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்தி விட்டேன். இப்ப என்ன பண்ண போற? உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. இதை நினைச்சு எஸ்ஐயும் இந்த இடத்துல கோவப்படுறாரு. இப்ப லிசாவோட ஃபியூச்சரே கேள்விக்குறியாயிருச்சுல்ல. அதனால சபையில இருக்க ஃபாதர் பேசுறதுக்காக வந்திருக்காரு. லிசாவோ ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்றான், நீங்க தான் முடிவை சொல்லணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி, அப்பவும் பேசி பார்க்கலான்ற மாதிரி சர்ச்சு கிட்ட வந்துடுறாரு. பார்த்தா அது யார் தெரியுமா? மணியன் ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் இப்ப கிறிஸ்டினா மாறி இருக்கான். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்கிற அப்பாக்கு பயங்கரமா கோவம் வருது. பொண்ணோட லைஃப நாசமாக்குனதே இவன் தான், இவனுக்கு எப்படி கட்டி வைக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அதே மாதிரி இந்த ஃபாதர் ஒரு காரணத்துக்காக தான் பேசுறாருன்னு புரியுது. அதனால ஃபாதரை திட்டிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. ஆக்சுவலா இது எல்லாமே அந்த பாஸ்கரோட அப்பா பிளானா இருக்கும். எப்படியாவது இந்த விஷயத்தை அமுக்கணும்ன்றதுக்காக தான் இப்படி பண்றாரு. அந்த லிசாவோட பாதுகாப்புக்காக வீட்லயே 2 கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்க. அவங்க வெளியே தான் படுத்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த லிசா இருக்கா பாத்தீங்களா, எந்திரிச்சு கத்த ஆரம்பிக்கிறா. இந்த கான்ஸ்டபிள்ஸ் என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அப்பவும் மீதி அக்காங்களும் அந்த இடத்துக்கு வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணுக்கு நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குல்ல, அதோட ஞாபகம்லாம் வந்திருக்கும். அதனால தான் கத்திட்டு இருக்காங்க. அப்பவும் பொண்ணுக்கு சமாதானம்லாம் சொல்லிட்டு இருக்காரு. வந்து பாக்குற போலீஸுங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருது. போலீஸுங்க திரும்பி வெளியே போயிடுறாங்க. இப்ப அக்காங்க இருக்காங்கல்ல, நீ கஷ்டப்படுறத பார்த்து அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு. நடந்த விஷயத்த கெட்ட கனவா மறந்துரு. அப்பா நம்மள வேற ஊருக்கு கூட்டு போறதா சொல்லியிருக்காரு. அங்க இத பத்திலாம் தெரியாது. நீ மேற்கொண்டு நல்லா படி. அப்பாவை பெருமைப்படுத்துற மாதிரி நிறைய மார்க் எல்லாம் வாங்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப தெரேசாவோட ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, சிலர் கூட சேர்ந்த மாதிரி சரக்கச்சிட்டு இருக்காரு. ஒரு பொலிட்டிக்கல் ஆளு கிட்ட வேலை பார்க்குற ஆளுங்க தான் சரக்கெல்லாம் ஊத்தி தந்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை சேர்ந்தவர் பேசுறதுக்காக வந்துடுறாரு. இப்ப நீ சஸ்பென்ஷன்ல இருக்கல்ல, அந்த சஸ்பென்ஷன் கேன்சல் ஆகிறதுக்கான வழியை நான் பண்றேன். ஆனா பதிலுக்கு நீ எனக்கு ஒண்ணு பண்ணணும்னு சொல்றாரு. காரியம் இல்லாம ஹெல்ப் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும், என்ன பண்ணணும் அதை சொல்லுங்கன்ற மாதிரி தெரேசாவோட ஹஸ்பண்ட் கேக்குறாரு. அந்த பொண்ணு கிட்ட 35 நபர்களுக்கு மேல தப்பா நடந்திருக்காங்க. எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களா இருப்பாங்க. எப்படியோ அந்த பொண்ணு பேரை சொல்லுவாள்ல, அப்படி சொல்லும் போது இவன் பேரையும் சேர்த்து சொல்லணும். காரணம் இவன் தான் எனக்கு போட்டியா இருக்கான். இவனுக்கு கெட்ட பேர் மட்டும் ஏற்பட்டதுன்னா அது மூலியமா நான் நினைச்சது நடந்துரும். இந்த விஷயத்த மட்டும் பண்ணு, உனக்கு திரும்பி வேலை கிடைச்சிரும். அதே மாதிரி காசும் தரேன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. ஏற்கனவே ஷெர்லிய பொண்ணு பார்த்துட்டு போனாங்கல்ல, அவங்க வேணான்னு சொல்லிடுறாங்க. சாம்வேல் ஃபீல் பண்றாரு. சாம்வேலோட அக்கா பையனும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சாம்பேல் இந்த விஷயத்த பொண்ணுகிட்ட சொல்ல வேணாம்னு நினைக்கிறாரு. ஜோஷியர் வந்தாருமா, நடந்த விஷயம்லாம் பிரச்சனை இல்லையா, கல்யாணத்தை சீக்கிரமா வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாரு. பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக இப்படி சொல்றாரு. இப்ப கிச்சன்ல பார்த்தா ஒரு போட்டோ எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த மாப்பிள்ளையோட போட்டோ தான் எரிஞ்சிட்டு இருக்கு. பொண்ணுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கும். அதனால தான் மாப்பிள்ளை போட்டோவை எரிச்சிருக்காங்க. பரவாயில்லப்பா, இந்த கல்யாணம் நடக்கலன்னா ஒன்னும் இல்லைன்ற மாதிரி பார்த்து சிரிக்கிறாங்க. இப்ப தெரேசாவோட ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, தெரேசா கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்றாரு. உன் தங்கச்சியை நீ தான் சொல்லணும்னு சொல்றாரு. என்னெல்லாம் சொல்ல முடியாது, நீங்களும் கேட்காதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, நம்ம போய் பேசி பார்ப்போன்ற மாதிரி தங்கச்சி கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. எப்படியும் நீ சம்பந்தப்பட்டவங்களோட பேரெல்லாம் சொல்ல போறலம்மா, அதுல இவனோட பேரையும் சேர்த்து சொல்லுமா, அதனால எனக்கு வேலை திரும்பி கிடைச்சிரும், நிறைய காசும் கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதை கேட்கிற சாம்பேலுக்கு கோவம் வந்துருது. அவரை போட்டு அடிச்சு வீட்டை விட்டு தள்ளி விடுறாரு. இந்த கோவத்துல தெரேசாவோட ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, சாம்பேல மரியாதை இல்லாம பேசுறாரு. என்னோட மாமாவையே மரியாதை இல்லாம பேசுறியா அப்படின்ற மாதிரி அவன் இருக்கான் பாத்தீங்களா, இவரை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். இவருக்கு ரொம்ப காயம் பட்டுது. அவருமே நார்மலா பேசுற மாதிரி பக்கத்துல வந்து சட்டுன்னு பிடிச்சி இவனை தள்ளி விடுறாரு. அதாவது இவன் கவனிக்காத நேரம் இவனை தள்ளி விட்டுறாரு. இவருமே ரொம்ப உருண்டு போய் ஒரு இடத்துல இடிச்சு விழுறாரு. அதுல கை கால்லாம் உடஞ்சிருது. இப்ப இவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்க மாதிரி காட்டுறாங்க. இவரோட அம்மா இவர்கிட்ட கோவப்படுறாங்க. நீ போகாதன்னு சொல்லியும் எதுக்காகடா போனன்ற மாதிரி கோவப்படுறாங்க. ஷெர்லிய கேட்டோம், நமக்கு கட்டி வைக்கல, அதனால தான் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. ஏமா இப்படி பேசுறீங்க, நிறுத்துங்கன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. சாம்வேலுக்கு இந்த விஷயத்துல மாரல் சப்போர்ட்டா அந்த சேகர் தான் இருந்திருப்பாரு. இது தெரிஞ்ச ஆளுங்க இருக்காங்கல்ல, சேகருக்கு டிரான்ஸ்பரை ஏற்பாடு பண்ணிருக்காங்க போல. எனக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சிருச்சு, நான் கிளம்பணும். ஆனா வீட்டுக்கு வந்து உன்னோட பொண்ணுங்க கிட்ட இந்த விஷயத்தை என்னால சொல்ல முடியாது, அதனால நான் இப்படியே போறேன், நீ சொல்லிருன்னு சொல்றாரு. இவரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப சோகமா இவரோட வீட்டை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்ப பொண்ணு குளிச்சிட்டு இருக்காங்க. அத வீட்டுல இருக்க கான்ஸ்டபிள்ஸ் எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. இத பாக்குற இவருக்கு பயங்கரமா கோவம் வருது. இவர்
இவருமே கதவை தட்டி வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. ஷெர்லி தான் அந்த நேரம் பாத்ரூம்ல இருந்து குளிச்சுட்டு வராங்க. இவருமே ஷெர்லியை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. போலீஸுங்க எதுவுமே நடக்காத மாதிரி அந்த இடத்துக்கு வந்து என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காங்க. இவர் பொண்ணை தான் திரும்ப திரும்ப அடிக்கிறாரு. எதுக்காக நீங்க 3 பேருமே எனக்கு பொண்ணா வந்து பிறந்தீங்க, இப்ப பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாரு. எதனால அப்பா அடிச்சாருன்றது பொண்ணுக்கு தெளிவா புரிய மாட்டேங்குது. ஷெர்லி அழுதுட்டு இருக்கிறத பார்த்து லிசாவும் ஃபீல் பண்றா. என்னால் தானே இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, சாரிக்கான்ற மாதிரி சொல்றா. எனக்கு நடந்த விஷயத்தை இப்ப சொல்றேன்ற மாதிரி அக்கா கிட்ட நடந்த விஷயத்த சொல்றா. அன்னைக்கு காலையில எப்பவுமே போல இவ ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருப்பா. பொண்ணு ஒரு எக்ஸாம் எழுதிருப்பா. அதுக்கான மார்க் எப்போ வரும்ன்ற மாதிரிலாம் அப்பா கேட்கிறாரு. அதை கேட்கும் போது பொண்ணோட முகம் லைட்டா மாறுது. மார்க் வந்து இவ கம்மி மார்க் எடுத்திருக்கா போல. இப்ப அப்பா கிட்ட சமாளிக்கிற மாதிரி பேசிட்டு இவளுமே இங்க இருந்து கிளம்புறா. மார்க் கம்மியானவங்க பேரண்ட்ஸை கூட்டு வரணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த பொண்ணு தான் அப்பா கிட்ட சொல்லவே இல்லல்ல, அதனால பிரின்சிபலை போய் பாருங்கன்ற மாதிரி டீச்சரும் அனுப்பி வச்சிருந்தாங்க. நீங்களாம் நல்லா படிக்கிறவங்க இப்ப கம்மி மார்க் எடுக்கிறீங்க, கண்டிப்பா பேரண்ட்ஸை கூட்டு வந்து பேசிதான் ஆகணும். நீங்க பேரண்ட்ஸை கூட்டு வரலன்னா கிளாஸ்க்கே வர தேவையில்ல, கிளம்புங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவ கூட இருக்க இன்னொன்னு பொண்ணு வீட்டுக்கு கிளம்பி போயிடுவா. ஆனா இவளுக்கு வீட்டுக்கு போக தோண மாட்டேங்குது. அப்பா கிட்ட இதை எப்படி சொல்றது அப்படின்ற மாதிரிலாம் தயங்கின மாதிரி நின்னுட்டு இருக்கா. இந்த விஷயத்தெல்லாம் மணியன் பாக்குறாரு. மணியன் யாருன்னு பாத்தீங்கன்னா பாஸ்கர் கிட்ட வேலை பாக்குறவரா இருப்பாரு. அண்ணன் நீங்க ஒரு பொண்ணை சைட் அடிப்பீங்கல்ல, அந்த பொண்ணு நின்னுட்டு இருக்கான்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப பாஸ்கரும் எதுக்காக இவன் நின்னுட்டு இருக்கான்ற மாதிரி பாத்துட்டு இருக்காரு. பக்கத்துல போய் பேசி பார்க்கலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப பக்கத்துல போய் என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவங்களுமே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அப்பா கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியலன்னு சொல்றாங்க. அவ்வளவுதானே, என்கிட்ட சில ஐடியா இருக்கு, நீ நான் சொல்ற மாதிரி கேளு. இப்ப இந்த இடத்துல வச்சு அழாத, என் கூட பஸ்ல வான்ற மாதிரி பஸ்ல ஏத்துறாரு. அந்த சமயம் இந்த மணியன் இருக்கான் பாத்தீங்களா, டெஸ்ட் டிரைவ்ன்ற மாதிரி போர்டை மாத்திடுறான். யாருமே பஸ் பக்கம் வரக்கூடாதுன்றதுக்காக இப்படி பண்றான். இப்ப இந்த பொண்ணுக்கு வேற ஒரு இடத்த வச்சு ஒரு ஐடியா தராரு. நீ ஈவினிங் போனா கொஞ்சம் கோவம் குறையதான் செய்யும், ஆனா அதை விட ஒரு 2 நாள் கழிச்சு போனேன்னு வச்சுக்கோ, காணாம போன பொண்ணு கிடைச்சிட்டான சந்தோஷம் மட்டும் தான் படுவாரு. நீ மார்க் கம்மியானதை பத்தி யோசிக்கவே மாட்டாரு. என்ன சொல்றன்ற மாதிரிலாம் கேட்கறான். இந்த பொண்ணை மேனிபுலேட் பண்ற மாதிரி தான் பேசுறான். ஸ்கூல் படிக்கிற பொண்ணுல மேனிபுலேட் ஆயிடுறாங்க. சரி எங்கேயாவது நான் இருக்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவனுமே ஒரு இடத்துக்கு கூட்டு வந்து மணியன் பொறுப்புல விட்டுறான். இதுக்கப்புறம் மணியனும் அந்த கலாவும் சேர்ந்த மாதிரி தான் மிரட்டி அந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்ப வேற ஒரு கேஸுக்காக அக்கா கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. அதாவது அந்த தெரேசா கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் குழந்தை என்கிட்ட தான் இருக்கணும், என் ஒய்ஃபு கிட்ட இருந்து டைவர்ஸ் வேணும்னு கேட்டிருப்பாரு. சார் அந்த மாதிரி ஒரு குடும்பத்து கூட சேர்ந்து இருக்க யார் தான் சார் விரும்புவாங்க, அதனால தான் ஹஸ்பண்ட் டைவர்ஸ் கேட்டிருக்காரு. டைவர்ஸ் தரணும், அதே மாதிரி குழந்தை ஹஸ்பண்ட் கிட்ட தான் இருக்கணும்ன்ற மாதிரி இவர் பேசுறாரு. ஜட்ஜுமே அதுக்கேற்ற மாதிரி தீர்ப்பு தந்துடுறாரு. அதனால குழந்தைய கூட்டு போறதுக்காக ஹஸ்பண்ட் வராரு. குழந்தை கையை விட்டு போறத தெரேசாவால ஏத்துக்க முடியல. பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல தான் ஹரிகிருஷ்ணனோட அம்மா இறந்து போயிருப்பாங்க. இன்னும் விசாரணை விஷயமா இவர் ஜெயில தான் இருந்துட்டு இருக்காரு. இப்ப இதுக்காக இவரை கூட்டு வந்திருக்காங்க. அம்மா அநியாயத்துக்கு இறந்து போயிட்டாங்களேன்ற மாதிரி இவர் ஃபீல் பண்றாரு. பாரா அம்மா இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி அக்காவும் இந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க. லிசாவோட கேஸும் ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்கும். லிசாவோட கேஸ்ல ஒரு 35 பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க பாத்தீங்களா, அந்த 35 பேருமே தப்பு பண்ணிருக்காங்கன்னு சாலிடான எவிடன்ஸ் இருக்காது. அதனால அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி நியூஸ்ல ஓடிட்டு இருக்கு. இத பாக்குற அப்பா பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இதுக்கப்புறம் நம்ம உயிரோட இருக்க வேணாம்னு முடிவு எடுத்துறாரு போல. இப்ப நைட்டு சாப்பாடு செய்யும் போது அதுல விஷத்தெல்லாம் கலந்துடுறாரு. இப்ப பொண்ணுங்க எல்லாருமே சாப்பிடறதுக்காக வந்துடுறாங்க. இவருமே சாப்பாடுலாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. அப்ப இறந்து போன ஒய்ஃப் இருக்காங்கல்ல, கற்பனையில இவரோட கண்ணுக்கு தெரியுறாங்க. இவர் சாப்பாடுலாம் எடுத்து வச்சிடுறாரு. பொண்ணு எனக்கு வேணான்ற மாதிரி சொல்றாங்க. இன்னைக்கு மட்டும் நீ சாப்பிடலன்னா அப்பா கோச்சிப்பேன், அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம்ன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. நான் அப்புறமா சாப்பிடுறேன்ற மாதிரி சாப்பாடு தட்டை மட்டும் பொண்ணு உள்ள கொண்டு போயிடுறா. இப்ப இவங்க 3 பேர் மட்டும் இந்த இடத்துல சாப்பிட்டு இருக்காங்க. அப்பா சாப்பிட சொன்னாரு, சாப்பிடலான்ற மாதிரி சின்ன பொண்ணு சாப்பிடுறதுக்காக வரா. அதுக்குள்ள பார்த்தா வெளியே இருக்க 3 பேருமே மயக்கம் போட்டு விழுறாங்க. ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரி இந்த பொண்ணு ஷாக் ஆகுறா. அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்திருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல அப்பா கண்முழிக்கிறாரு. எதிர ஹரிகிருஷ்ணன் தான் இருக்காரு. அப்பாவும் ஹரிகிருஷ்ணன் கிட்ட மன்னிப்புலாம் கேட்கிறாரு. என் பொண்ணு கோர்ட்ல உங்க பேரை சொல்லலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார் சொல்லலன்னு எனக்கும் தெரியும் சார், உங்களை பார்த்துட்டு போறதுக்காக தான் வந்தேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப இவ்வளவு நேரம் நார்மலா தானே பேசிட்டு இருந்தாரு, ஆனா இப்ப கொஞ்சம் வேற மாதிரி பேசுறாரு. அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவங்க எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி தான் பேசுறாரு. என்ன இவர் வேற மாதிரி பேசுறாருன்ற மாதிரி இவரும் ஷாக் ஆகுறாரு. நிறைய கஷ்டத்தை பார்த்தவர் இந்த மாதிரி மாறிட்டாரு போலன்ற மாதிரி ஹரிகிருஷ்ணன் ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே கிளம்புறாரு. ஆக்சுவலா சூசைட் பண்றது சட்ட ரீதியா தப்பு இல்ல. அப்படி சூசைட் பண்ணதுக்கு உங்க 3 பேருக்கும் தண்டனை கிடைக்கும். நீங்க 3 பேருமே அந்த சட்ட சிக்கலை எதிர்கொண்டு தான் வெளியே வர முடியும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்பா இருக்காருல, கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு.
ஸோ இவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்றத இங்க இருக்க லாயர்ஸுமே புரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலுமே இப்போதைக்கு இவங்க 3 பேரை ஸ்டேஷனுக்கு கூட்டு போனோம்னு முடிவு பண்றாங்க. அந்த சின்ன பொண்ணை தவிர இவங்க 3 பேரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டு போறதுக்காக ஜீப்லாம் வந்துருது. இப்ப ஜீப்ல ஏறி இவங்க 3 பேருமே கிளம்புறாங்க. இத தங்கச்சி சோகமா பார்த்துட்டு இருக்கா. தங்கச்சி அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கால. அப்பதான் இவ முதுகுல யாரோ கைய வைக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த கலான்ற லேடி தான் கைய வைக்கிறாங்க. அதாவது திரும்பி அந்த தொழிலுக்கு இவளை இழுக்கிறதுக்காக ட்ரை பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.